வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹனி கேக் வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹனி கேக் வந்து கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து முட்டை சேர்த்து இன்னைக்கு கேக் செய்ய போகிறேன். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி அதை ஒரு விஸ்க் அல்லது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் செய்ய போகிறேங்க. நல்லா இதை அடிச்சுக்கலாங்க. இந்த மஞ்சள் கலர் நல்லா லைட் மஞ்சளாக மாறுற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை இந்த அளவு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதில் வந்து முதல்ல பாதியை சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாதியை சேர்த்து பீட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா சர்க்கரை நல்லா கரையணுங்க. அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். அந்தளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா முட்டையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுங்க. அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. எந்த அளவு முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணிடுங்க. பாருங்கள், கேக் பீட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்தளவு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கறதுனால கேக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த அளவு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் வந்து உருக்கின வெண்ணெய் அல்லது வாசனை இல்லாத ஆயிலெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. முட்டையோட நல்லா இந்த எண்ணெய் மிக்ஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சலிக்கிற சல்லடை வச்சுக்கிட்டு அதில் வந்து 2 கப் நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்குறோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடருங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை சலிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு இதை நல்லா 2-3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையில் இதை சேர்த்துடலாங்க. முதல்ல பாதியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மீதி பாதியை சேர்த்துக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே போலயே மீதி இருக்க மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். அதை நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இது இந்த திக்னஸே வந்து போதும் மாவுக்கு. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா ஸ்டெப்பாக விழுகணுங்க. இதான் மாவோட பதம். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கேக் டின் எடுத்துக்கலாங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் கரெக்டாக மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து டின்னில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும்.
இந்த மாதிரி மாவை நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க மாவை தனியாக கொட்டிட்டு இதை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாங்க. மாவு வந்து முழுசாக ஊற்றிடக்கூடாது. ஒரு அரை டின் மட்டும் மாவு இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து 2-3 தடவை இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாங்க. நம்ம குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு லேயர் வந்து உப்பு சேர்த்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டிருக்கேங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு குக்கரோட விசிலும் கேஸ்கட்டும் இல்லாமல் இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குறைச்சி வச்சு ஒரு 30 நிமிஷம் இதை வேக வச்சுருங்க. முழுசாக வந்து 45 நிமிஷம் ஆகுங்க அந்த கேக் வேகிறதுக்கு. பாருங்கள் நம்மளோட கேக் வெந்துருச்சான்னு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கு வச்சு இதில் நம்ம குத்தி பார்த்தா மாவு வந்து ஒட்டாமல் வரணும். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த கேக்கில் நம்ம ஹனி சிரப் ஊற்ற போகிறோங்க. அதனால் இதை சுற்றி நல்லா ஹோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா இன்னும் சாஃப்டாக கேக் வேணும்னு நினச்சிங்கன்னா சுற்றி இருக்கிறது மேலே இருக்கிற இந்த டாப் எல்லாத்தையுமே நீட்டாக ஷேப் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கேக் சூப்பராக கிடைக்குங்க. நான் அப்படியே தான் வந்து ஹனி சிரப் ஊற்ற போகிறேன். ஹனி சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இந்த தேனோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதி வரணுங்க. லைட்டாக கொதி வந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் எடுத்திருக்கேங்க. நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜாமை சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர விடணும். ஜாம் நல்லா மெல்ட் ஆனால் தான் வந்து நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் நம்மளோட ஜாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட கேக்கில் வந்து ஏற்கனவே வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து நம்மளோட ஹனி சிரப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மேலே இருக்க லேயர்லாம் கட் பண்ணிவிட்டு சிரப் சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக வருங்க. நான் வந்து கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல கேக் ஃப்ளேவர் கரெக்டான ஸ்ட்ரெச்சரில் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிறது சுற்றி இருக்க அந்த லேயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹனி சிரப் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட ஹனி சிரப் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமையும் இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க. நான் வந்து மேலே மட்டும்தான் அப்ளை பண்ணி விட்ருக்கேன். ஜாம் வந்து குறைவாக எடுத்தனால நீங்கள் வந்து சுற்றி ஃபுல்லாக வந்து ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கனால வந்து ஜாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து திக்காயிருங்க. இதே மாதிரியே சுற்றி ஃபுல்லாக நம்மளோட ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காண்டி கொஞ்சமாக தேங்காய் துருவலை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காய் துருவலை வந்து நல்லா வந்து பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே ஹனி கேக் டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. கேக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருக்கு. பாருங்கள், கட் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இதே மாதிரியே சூப்பரான ஹனி கேக் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.